தனியாக போகும் தெரிஞ்சு அந்த பையில பேசுகிற மாதிரி பேசி இறக்கி வெட்டிருக்காங்க. சாதி பிரச்சனை தான் அதுக்கு காரணம். என் பிள்ளைய மட்டும் காப்பாத்திட்டாங்க, என் பிள்ளைய மட்டும் காப்பாத்திட்டாங்க. தேர்வெழுத சென்ற மாணவனின் கை விரல்களை துண்டாக்கும் அளவுக்கு சாதி வெறி ரத்தத்தில் ஊறி போயிருக்கும் கொடுமையை எப்படித்தான் விவரிப்பது? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தங்க கணேஷ் என்பவரது மகன் தேவேந்திரன் நெல்லையில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் பட்டியலின சமூக மாணவனான தேவேந்திரன் ஆங்கில பொதுத் தேர்வு எழுத பள்ளிக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கெட்டியம்மாள்புரம் பகுதியில் பேருந்தை வழிமறைத்த 5 பேர் கொண்ட கும்பல் தேவேந்திரனிடம் பேச்சு கொடுத்துள்ளது. முதலில் சகஜமாக பேசுவது போல பேசிய அந்த கும்பல் பின்னர் தேவேந்திரனை வலுக்கட்டாயமாக பேருந்திலிருந்து இறக்கி இழுத்து சென்றிருக்கிறது. பேருந்திலிருந்து இறக்கப்பட்ட மாணவன் தேவேந்திரனை அருகில் இருந்த முட்புதருக்குள் அழைத்து சென்ற அந்த கும்பல் கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறது. அரிவாளை எடுத்து வெறித்தனமாக வெட்டியதில் தலை, கை, கால்களில் வெட்டுப்பட்டு மாணவன் துடித்து போயிருக்கிறான். ஆனாலும் விடாத அந்த கும்பல் மாணவனின் கை விரல்களிலேயே குறிவைத்து வெட்டி இருக்கிறது. இதில் மாணவனுக்கு ஒரு கையில் இருந்த 5 விரல்களும் மற்றொரு கையில் ஒரு விரலும் என 6 விரல்கள் துண்டாகி இருக்கின்றன. பசை விட்டு இறங்கவும் பையில சட்டையை பிடிச்சு கீழே இழுத்துருக்காங்க. இழுக்கவும் இந்த பையன் அடிச்சு இவன் அடிக்கல, அவனை 3 பேர் சேர்ந்து விரட்டி பசுக்கு பின்னாடி போட்டு ஒரு முள்ளு முட்டுக்களை போட்டு வெட்டியிருக்காங்க. இந்த 5 விரலெல்லாம் துண்டா எடுத்துட்டாங்க. அப்புறம் மண்டையில 2 மண்டையை வெட்டியிருக்காங்க. அப்புறம் முதுகுல வெட்டியிருக்காங்க. அவங்க அப்பா கூலி வேலை தான், செங்கமால் வேலைக்கு தான் போவாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்தாக்கல ஓடி வந்து பார்த்துருக்காங்க. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். துண்டான விரல்களில் 4 விரல்களை மட்டும் முதலில் தேடி கொண்டு வந்த நிலையில் அதனை ஒட்ட வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். பின்னர் முட்புதருக்குள் தேடி பிடித்து 2 விரல்களை கொண்டு வந்து கொடுக்கவே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை முறையில் விரல்கள் ஒட்ட வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவன் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கெட்டியம்மாள்புரத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற 19 வயது இளைஞன் மற்றும் சிறுவர்கள் 2 பேர் என 3 பேரை போலீஸ் கைது செய்தது. விசாரணையில் சாதி வெறியில் மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அம்பலமாகி உள்ளது. தாக்குதலுக்கு ஆளான மாணவன் கபடி போட்டியில் ஆர்வம் கொண்டவர் என்ற நிலையில் எங்கு போனாலும் கெல்லி மாதிரி ஜெயித்து கோப்பை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. பட்டியலின சமூக மாணவனான தேவேந்திரன் படித்து கொண்டே விளையாட்டிலும் திறமையை வெளிப்படுத்தி வந்தது அக்கம் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த வேறு சாதி இளைஞர்களுக்கு பொறாமையை கொடுத்திருக்கிறது. கபடியில் வந்து இவன் கிழிஞ்சாதி பார்த்தீங்களா, இவன் நல்லா விளையாடுவான். அந்த பையன் என் மருமகன் வந்து இவன் நல்லா விளையாடுவான். ஆனால் கிழிஞ்சாதி நாங்கள் வளர்ந்து வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் 2-3 மாதமும் நடந்திருக்கு பிரச்சனை. ஒரு 3 பேர் ஒரு 10 பேர் அலைஞ்சிருக்காங்க அந்த ஊருக்காரங்க. இது 3 மாதம் இருந்தபோது இப்போ பொங்கல் இழப்பு நடந்துச்சிங்களாங்க, அது இவன் நல்லா விளையாண்டுருக்கான். இவனை அதாவது இவன் பக்கம் விளையாட கூப்பிட்டுருக்கான், இவன் வர முடியான்னு இருக்கான். அந்த பகை வந்து இப்போ 3 மாதம் ஆகி இப்போ 3 நாள் வந்து அவனுக்கு பின்னாடி அணைஞ்சிருக்காங்க வெட்டக்காண்டி. இன்னைக்கு அவன் எக்ஸாம் எழுத போறான். ஏன்னா 11th எக்ஸாம் எழுதுங்களா, தனியாக போகும் தெரிஞ்சு அந்த பையில பேசுற மாதிரி பேசி இறக்கி வெட்டிருக்காங்க. இதன் காரணமாக மாணவன் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த சாதி வெறி கும்பல். அதாவது கபடி போட்டி விளையாடும் போது பட்டியலின மாணவனான தேவேந்திரன் எதிர்த்து விளையாடும் வீரர்களை எளிதாக அவுட் ஆக்கி வந்ததாக கூறப்படுகிறது. விளையாட்டில் நடந்ததை வினையாக கருதி வஞ்சம் வைத்த கெட்டியம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த சாதி வெறி கும்பல் தங்களை அவுட் ஆக்கிய கையை வெட்ட வேண்டும் என சபதம் எடுத்து வந்து வெட்டியதாக கூறப்படுவது பகீர் கிளப்பி உள்ளது. தாக்குதல் நடத்தும் போது கூட இந்த கைதானே அவுட் ஆக்கிச்சு என சொல்லியவாறே கை விரல்களை துண்டாக்கி சாதி வெறியை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. செங்கல் சூளையில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்த மகனை கைவிரல்கள் துண்டான கோலத்தில் பார்த்து அந்த மாணவனின் தாய் தந்தை என குடும்பமே நிலை குலைந்து போயிருக்கிறது. பரீட்சை எழுதி காலையில் கொண்டு நான் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்கேன். ஏற்றி விட்டு வீட்டுக்கு போங்கட்ட பையனை பக்கத்து ஊரில் மறைச்சி
பஸ்ல இருந்து இறக்கி கூப்பிட்டு வச்சு வெட்டியிருக்காங்க. சாதி பிரச்சனை தான் அதுக்கு காரணம். அது தமிழ்நாடு அடுத்து நீங்க தான் அதுக்கு முயற்சி எடுத்து இது பண்ணணும். பட்டியலின மாணவனிடம் விளையாட்டில் கூட தோற்க கூடாது என்ற சாதி வெறியில் சிறுவர்களை கூட்டு சேர்த்து கொண்டு தேவேந்திரனை அறிவாளால் வெட்டிய கும்பலில் தற்போது 3 பேர் சிக்கிய நிலையில் எஞ்சியவர்களை தனிப்படை போலீஸ் தேடி வருகிறது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக இயங்கியது யார், வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு இதே மாதிரி நன்றாக படித்த காரணத்திற்காக பட்டியலின சமூக மாணவனான சின்னதுரையை வீடு புகுந்து சாதிவரி கும்பல் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது கபடி போட்டியில் நன்றாக விளையாடியதற்காக மற்றொரு மாணவன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சாதிவரி தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் சாதிவரி தாக்குதல்களும் படுகொலைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாதி வெறியாட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளார்.